இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்ததுனால எங்கள் கடையில் இருக்க சில ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸை நான் பார்த்துருந்தேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து எங்கள் அம்மா கடை வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த அப்சரா பென்சில், நட்ராஜ் பென்சிலை மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கோம். அது போக கலர் பென்சில்ஸு, கலர் ஸ்கெட்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து நட்ராஜ் அந்த மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாவது அதர் கம்பெனிஸ் இருக்கும். பட் சீரியஸாக இப்போ நான் கடைக்கு வந்து பார்க்குறேன், எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. சீரியஸாக இது நம்ம கடையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்டேஷ்னரி அடிக்ட்டு. வந்து பார்த்தா அவ்வளோ ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ், அதுவுமே எல்லாம் க்யூட்டாக இருக்குது. நோட் புக்கு, பென்சில், ஸ்கேலு, ஷார்ப்னர், எரேசர்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே தீமாக வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மிக்கி மவுஸ் அண்ட் ஸ்பைடர்மேன் தீம் இருந்துச்சு. ஸோ நான் அதில் மிக்கி மவுஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வாஷி டேப்ஸ் வந்து நான் கோயம்புத்தூரில் போய் இல்லைன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இது கூட அந்த டேப் கட்டரும் வேறு வந்திருக்கு. பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அந்த கிளிட்டர் வாஷி டேப் இருக்கும், கண்டிப்பாக நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒன்று தான் இருக்கும். நானும் ஊராக கடையெல்லாம் தேடுவேன். பட் எனக்கு வந்து வேறு டிசைன்ஸில் கிடைக்காது. ஃபைனலி நம்மளாம் ஏதாச்சும் மேக் பண்ணலாங்கிற மாதிரி DIY தான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக கடுப்பாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கேலு, கேம்ஸ் ஆடுற ஸ்கேலு, இது வேணால் முதல்ல இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்ததுனால எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் டாம்ஸ் வந்து இப்போ நிறையா புது விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாம்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸில் சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹை பட்ஜெட் போகாமல் லோ பட்ஜெட்டில் பார்க்குறோன்னா டாம்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பேக் பார்த்தேன். அதில் வந்து ஸ்கேல், பென்னு, பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு எல்லாமே இருந்துச்சு. இதில் மெயினாக அந்த எரேசருக்கு வேண்டியே தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் படிக்கும் போது அந்த அப்சரா எரேசரும் நட்ராஜ் எரேசரையும் தவிர ஒன்றும் கிடையாது. இப்போ என்னடானா இவ்வளோ அழகாக ஒரு எரேசர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரியே யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இருக்க எந்த ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.